வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபியா வாட்சிங். நான் உங்க கோமதி தேசி. இப்போ சமீப காலமா நிறைய அரசியல்ல சில பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்ன அப்படின்னா, செங்கோட்டையன், சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே வந்து தேவர் சிலைக்கு மாலை போட்டது, மரியாதை பண்ணது, இந்த எல்லா விஷயமுமே நமக்கு தெரியும். சரி, அவங்க மாலை போட்டாங்க, மரியாதை பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நம்ம பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே கட்சியில சேர்ந்திருக்காராம். அதுதான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம். அமைப்பாளர் அப்படின்ற ஒருங்கிணைப்பாளரா அப்படின்ற பதவி ஒண்ணு கொடுத்திருக்காங்க போல. எதுக்காக அவருக்கு வந்து இந்த பதவி கொடுத்திருக்காங்க, அண்ட் தென் என்ன பண்ண போறாங்க அவரை வச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. செங்கோட்டையன் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ரொம்ப வருஷமா எம்எல்ஏவா இருந்தவர். அவரே சொல்லியிருப்பாரு, நான் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தேன், அண்ட் தென் ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்துல இருந்து நான் இருக்கேன், அவங்க வந்து என் தோல் மேல கை போட்டு பேசினாங்க, இந்த மாதிரிலாம் அண்ணன் செங்கோட்டையன் அவரு பேசியிருப்பாரு. சோ இவர் வந்துட்டு இப்போ டிவிகேக்கு வந்ததும் ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து டிவிகேல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படியே அண்ணன் வந்துட்டாரா, அவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து டிவிகேவை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் இவரே வந்து அதிமுக தான் அடிச்சு தொடர்த்தினாங்க, அவர் வச்சு நீங்க என்னையா பண்ண போறீங்க, நீங்க ஒன்னும் பண்ண போறது கிடையாது, அவர் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்க் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவருக்கு என்னதான் வந்துட்டு அவர் அதிமுக இருந்து வெளில அனுப்பிச்சிருந்தாலும், என்னதான் வந்து அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சு டிவிகே வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டாலும், அரசியல் தெரிஞ்ச நபர் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த பர்பஸ்க்காக அவர் வந்துட்டு உள்ள கூப்பிட்டுருப்பாங்க. டிவிகேல இருந்து இப்போதைக்கு உண்மையை சொல்ல போனோம்னா, நிதர்சனமான உண்மைதான், அரசியல் தெரிஞ்ச நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. அப்படி யாரும் கிடையாது. சோ 50 வருஷமா அரசியல்ல இருந்து, அடித்தட்டுல இருந்து, சோ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ஜாயின் பண்ணிருக்கிறத தெரிஞ்ச ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தா, செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே அரசியல் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இருந்த கட்சி வந்து நல்லபடியா அரசியல்ல ரொம்ப வருஷமா நிலைச்சிருந்த ஒரு கட்சி. மக்கள் வந்து எப்படி போய் பார்த்து பேசணும், மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இல்ல வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்ச ஒரு கட்சின்றதுனால அவருக்கும் ஓரளவுக்கு அது அரசியல் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நல்லபடியா வந்து டிவிகே கட்சியை வந்து ஒருங்கிணைத்து கூட்டு போவாரு அப்படின்ற நம்பிக்கையில பல பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓகே செங்கோட்டையன் வந்துட்டாரு, இதுக்கு மேல நம்மள வந்து கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல டிவிகே கட்சியில சில பேர் வந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு வந்து 50 வருஷமா அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, சோ ஓகே, என்னதான் இப்படிலாம் இருந்தாலும் அவர் ஏன் திடீர்னு போய் டிவிகேல சேரணும்? ஏன்னா இவரே தான் ஒரு காலகட்டத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு தலைமை கிடையாது, அவருக்கு வந்து தலைமையில வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அவர் தலைமையில வந்துட்டு ஆட்சி அமைஞ்சா வந்து எனக்கு விருப்பமே கிடையாது, நான் வந்து அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பேசினால் வந்துட்டு நம்ம செங்கோட்டையன் அவர்கள். சோ அப்ப அவர் இப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு சதவீத ஓட்டை வந்து நிரூபிச்சிருக்காரு, அவர் வந்துட்டு முதலமைச்சரா இருந்திருக்காரு, அவர் வந்து அடிமட்ட தொண்டன்ல இருந்து வளர்ந்து வந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, நான் அவருடைய தலைமையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் என்ன ஓட் பேங்க் வந்து அவர் நிரூபிச்சாரு? இப்போ வந்து 2026ல ஃபர்ஸ்ட் ஓட்டை வந்து அவங்க சந்திக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல சந்திக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன ஓட்டை வந்து நிரூபிச்சாங்கன்றதுக்காக செங்கோட்டையன் அவர் வந்து போயிருக்காரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி ரைட். ஆனா செங்கோட்டையன் அங்க போயிருக்கிறது வந்து அவர் வந்து ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்றதுக்காகவோ இல்ல வந்து அவர் ஒரு பெரிய கட்சி தலைவர்ன்றதுக்காகவோ கிடையாது. அவர் வந்து அவருடைய விஷயத்த வந்து எட்டு போய் உள்ள செலுத்தணும். ஒரு அடித்தட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஒரு கட்சினா இப்படிதான் இருக்கணும் என்ற விஷயத்தெல்லாம் எட்டு போய் உள்ள சேர்க்கணும்ன்றதுக்காக தான் செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு. நேத்து நடந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது செங்கோட்டையன் வந்து ரைட் சைட்ல செங்கோட்டையன் உட்காந்துருப்பாரு, நடுவுல செங்கோட்டையன் இருப்பாரு, இந்த பக்கம் வந்து ஆதவர்ஷனா அண்ட் புசி ஆனந்த் 2 பேர் இருப்பாங்க. அவர் வந்து ஆதவர்ஷா வந்து துண்டு போட போவாரு. அதை வந்து நம்ம பயவல்லிங்க வந்து செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இல்லப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழிட்டு விடுறாரு. அது வந்து நம்ம பயவல்லிங்க வந்து பாத்தீங்களா துண்டை மதிக்கவே மாட்டாங்க, என்ன இதெல்லாம் அவரை போய் கூட்டு வந்து கட்சியில உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அங்க யாருமே துண்டு போடல, சரியா? அங்க துண்டு போடணும்ன்றதுக்கான அவசியம் இல்ல அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். என்ன பொதுவா கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான அவசியம் இல்ல. இந்த பக்கம் புசி ஆனந்தோ இல்ல வந்துட்டு ஆதவர்ஜுனாவோ போட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப யாருமே போடாத பட்சத்துல நானும் அங்க போடணுன்றதுக்கான அவசியம் கிடையாது இல்ல. அது வந்து போட்டுக்கிட்டே காமிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்கான நீட் அங்க கிடையாது, அங்க பர்பஸ் அங்க இல்ல அப்படின்ற மாதிரிதான் நான் பார்ப்பேன். ஒன்ஸ் அங்க இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட வரும்பொழுது துண்டு போட்டிருப்பாரு. அப்பயுமே முன்னாடி விஜய் போயிட்டு விஜய் அவர்கள் கழட்டினதுக்கு அப்புறம் இவருமே அவருடைய துண்டை வந்து கழட்டியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டே நம்ம பைபிள் போட்டு அடிச்சுட்டு இருக்கு, அவரை பாருங்க துண்டு கழட்டிட்டாரு, துண்டு போட்டாரு, நீங்க வந்துட்டு டிவிக்கே வந்து இது பண்ண மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில அவருடைய ஆபீஸ்ல வந்துட்டு அவருடைய புகைப்படம் அண்ட் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் ஒரு சைட்லயும், இன்னொரு பக்கம் தாவேகா விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை இன்னொரு
இன்னொரு சைட்லயும் போட்டிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி தன்னுடைய சட்டை பையில வந்துட்டு யூஸ்வலா வந்து அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ தான் வச்சிருப்பாரு போற. இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் மீம் ஒண்ணு போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங் போட்டோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வந்து விஜயுடைய புகைப்படத்தை வந்து தன்னுடைய சட்டப்பையில வச்சிருக்கிறதா போயிருக்கு. எனக்கு தெரியல அது ஏஐயா இல்ல உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் அவருடைய ஆபீஸ்ல இருந்த பேனர்ல அந்த புகைப்படத்தையும் அவரால் நீக்க முடியல அப்படின்னும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் எப்படியா இதை மாத்துவாரு அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நம்ம ஒரு விஷயமும் பார்த்து செய்யற விஷயங்கள்லாம் இப்ப கண்மூடித்தனமா நம்புற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம நம்பிதான் ஆகணும். இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு யோசிக்கும் பொழுதே ஆமா பாருங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்றதாதான் பார்க்கப்படுது. சோ இந்த புகைப்படமே அவரு உண்மையாவே வச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல. அதுக்குள்ள நிறைய பேர் வந்து அந்த போட்டோவை எடுத்து போட்டு இங்க பாருங்க விஜயோடைய போட்டோ வச்சுட்டாரு, அவருடைய கார்லயுமே தன்னுடைய கொடியை வந்து மாத்திருப்பாரு. ஏன் நான் கேட்கிற ஒரு கேள்வியும், ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில இருந்து வெளியே போறாரு அப்படின்னா, வேற கட்சிக்கு போறாரு அப்படின்னா, அப்ப அந்த வேற கட்சியில இருக்க கொடிகளை வேற கட்சியில இருக்க இதைதான் வைக்க முடியும். அதுக்குள்ள வந்துட்டு இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு அப்படின்னா அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு தான் அவர் அங்க போயிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அரசியல் விஷயம்னு வரும்பொழுது இன்னுமே இந்த மீடியாக்கள் வந்து எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சில மீடியாக்கள் எல்லாரையும் சொல்லல, ஏன்னா எல்லாருமே ஒரு சில விஷயங்களை நல்லதா சொன்னாலும் சில பேர் வந்துட்டு அதை மழுப்புறதுக்காகவே அதை வந்து தப்பா பேசுறதுக்காக வியூஸ் போகணுன்ற ஒரே காரணத்துக்காக என்னென்னமோ பேசி காலையில ஒரு ரீல் ஒண்ணு பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஸ்க்ரால் பண்ணும்பொழுது ஒரு பக்கம் வந்துட்டு ஆதவர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் நடுவுல நிக்கிறாரு. இவங்க வந்துட்டு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்திருப்பாங்க போல, அதுக்குள்ள வந்துட்டு வாய்ஸ் ஓவர்ல பின்னாடி பாத்தீங்களா புசி ஆனந்தை தவிர்த்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்தா இட் வில் பி மோர் குட். ஏன்னா பாக்குற பீப்புள் வந்து எதுக்காக பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க உண்மையை சொல்லி பேசுவீங்க, உங்களுடைய கருத்து என்னவோ அதை பேசுவீங்க அப்படின்றதுக்காக தான் பாக்குறாங்க. ஒண்ணு இன்ஃபர்மேட்டிவா ஒரு விஷயத்தை எடுத்து போய் கொடுங்க, இல்ல அப்படின்னா உண்மையை சொல்லி ஒரு விஷயத்த கொடுங்க, இல்ல உங்களுடைய கருத்தை கொடுங்க. அது இல்லாம பாத்தீங்களா புசி ஆனந்த் வந்து விஜய் விளக்கிட்டாரு, அவர் வந்து ஒரு ஆளா கூட மதிக்கல, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. இந்த மாதிரி வேலை எவனா பாப்பானா அப்படியே மூணுல குத்தனம் போல இருக்கு அப்படின்னு மாதிரிதான் எனக்கு காலையில அதை பார்க்கும்பொழுது. சோ இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை இல்ல. ஒருத்தவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்னும் பொழுது இது எல்லாருக்குமே, இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு சீமான் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவர் பேசும்பொழுதே சில விஷயங்களை வந்து கேட்கிற கேள்வி எல்லாம் ட்விஸ்டா இருக்கும், கேட்கிற கேள்வி எல்லாம் அனாவசியமான கேள்வியா இருக்கும். ஆனா வந்து பதில் மட்டும் உங்களுக்கு நல்லதா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லா ஒரு பத்திரிகையாளர்கள்ட்டையும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அவங்க கேட்கிற கேள்வி நியாயமானதா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா இருக்காது. அவங்க கேட்கிற கேள்வியில குருவி அளவுக்கு மூளை கூட இருக்காது. கேள்வி எல்லாம் கேட்டுருவாங்க, ஆனா பதில் மட்டும் நம்ம நியாயமா கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல பதில் மட்டும் நம்ம நியாயமா கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நேரா வந்துருவாங்க, இங்க பாத்தீங்களா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க, முதல்ல கேள்வியை நியாயமா கேளுங்கடா, அப்புறம் பதில் வரலன்னா வெங்காயம் மாதிரி வந்துட வேண்டியது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கு. சோ ஓகே, இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்காரு, இல்ல என்ன பண்ணுவாரு, இவர் வந்து இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவாரா இல்ல செங்கோட்டையனா இறங்கிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏன்னா 50 இயர்ஸா ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது இவர் வந்து எடப்பாடி அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னது நம்ம எல்லாமே பார்த்துதான் இருந்தோம். இப்போ வந்து டிவிகேக்கு போயிருக்காரு அப்படின்னும் பொழுது அடுத்தது அவர் பேக்கப்பா வச்சிருக்காருல ஒரு 3 பேர், அவங்களும் வரிசையா வருவாங்களா? எஸ், தேவர் சிலைக்கு மாலை போடும் பொழுது மரியாதை பண்ணும்பொழுது யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா அதையுமே பேசியிருந்தோம் நம்ம. சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், இவங்க எல்லாருமே வந்துட்டு போயிருந்தாங்க. டிடிவி தினகரன் ஒரு இதுலயே சொல்லியிருப்பாரு, ஏன் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியே ஒரு காணொலியில பேசியிருப்பாரு. சோ இப்போ வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு அப்படின்னும் பொழுது பின்னாடியே வந்து நீங்க முன்னால போங்கண்ணே நாங்க பின்னாலே வரோம்னு சொல்லிட்டு பின்னாடியே இவங்க 4 பேரும் வந்தாங்க அப்படின்னா அந்த கட்சியோட பலம் வந்து இன்னும் அதிகரிக்கதான் செய்யும் அப்படின்றது ஒரு பக்கம் கருத்தாக இருந்தாலும், இல்லப்பா நாங்கெல்லாம் வரமாட்டோம், நாங்க வந்து எவ்வளவு ஒரு பெரிய பெரிய பதவியில இருந்தோம், நாங்க போயிட்டு டிவிகே விஜய் கட்சியில வந்து சேருவோமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கணும் யார் வந்து அடுத்தது அந்த கட்சியில சேருவா. ஏன்னா எதிர்பாராத நபர்கள்லாம் வந்து ஜாயிண்ட் அடிக்கும் போது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த அப்கமிங் மொமெண்ட். அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இப்படியே போதா, ஒண்ணு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு அந்த கட்சியை வந்து ஓகே ஒரு நல்ல சர்ஃபேஸ் கொடுத்து நல்ல சரௌண்டிங் கொடுத்து நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேல கொண்டு போகணும். இல்ல அப்படின்னா அந்த கட்சி வந்து செங்கோட்டையன் வரை கீழே கொண்டு போகணும். இது 2 தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. Until this is signing off, Vijay Gomuti Desing. Tata bye.